கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த 6வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டு 5 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்த எல்லா வழிகளை எண்ணி நன்றி சொல்லி, தொடர்ந்து இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பட தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவன் நமக்கு துணையாயிருப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களோடு இந்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் எங்களை நடத்துவீராக. இந்த 6வது மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என் தேவன் இப்பொழுதும் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த 6வது மாதத்திற்காய் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 5 மாதங்களாக இந்த வருஷம் தொடங்கி இந்நாள் வரையிலும் கூட எத்தனையோ காரியங்களுக்காக வாழ்க்கையை நாம் அழுது 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 நாம் புலம்புகிறவர்களாக இருந்திருப்போம். வேதனையோடு கண்ணீரோடு கூட நாட்களை கழித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிறார். அழுது கொண்டிராய் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு மனிதர்கள் அநேக காரியங்களை குறித்து அழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அழுகைக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. மனிதர்களுடைய அழுகைக்கு, ஒவ்வொருவருடைய அழுகைக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலி, வேதனை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அது இருக்கும். வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் ஒருவரும் சும்மா அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். ஆம், வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரியை உங்களுக்கு முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய வாசிப்போமையானால், ஆதியாகமம் 21:14 வரைக்கும் வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் ஆபிரகாமுடைய பணிவிடைக்காரியாகிய ஆகார் என்பவரை குறித்து நாம் வாசிப்போம். ஆகார் தன்னுடைய எஜமாட்டியை அந்த கோபத்து நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆகார் வெளியில புறப்படுவதற்காக ஆபிரகாம் என்ன செய்கிறாரா, ஒரு துருத்தில தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து வெளியே வழி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த ஆகார் தன்னுடைய கை குழந்தையோடு கூட புறப்படுகிறார். வெறும் ஒரு துருத்தி தண்ணீரும் மற்றும் ஒரு அப்பம் அவளிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த வனாந்திரத்திலே அந்த மகள் எத்தனை நாட்களுக்கு இதை கொண்டு வாழ முடியும்? வேறு ஏதாவது கடத்தெருவோ அல்லது கடைகளோ இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு வீடு வாசல்கள் எதுவுமே இல்லாத ஒரு அவாந்தர வழியிலே, அந்த பாலைவனங்களிலே இந்த மகள் கடந்து போக வேண்டும். என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அந்த மகள் அந்த வனாந்தர வழியாய் சென்று கொண்டிருந்த நாட்களிலே அந்த கையில் இருந்த அப்பமும் கையில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டதாம். இது நிமித்தமாக அந்த தாய் தாகத்தினாலும் மற்றும் குழந்தை தாகத்தினாலும் மரித்து போகும் ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. குழந்தைக்கு தண்ணீர் இல்லாமல் அந்த தாயாலே அந்த குழந்தையை பராமரிக்க முடியவில்லை. அப்பமில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஆனால் தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும்? பாருங்க பிரியமானதோட பிள்ளைகளே, இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில அந்த குழந்தை நாளுக்கு நாள் நாவு வறண்டதாக, ஆமேன், மரித்து போகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது.
இது அந்த தாயாலே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. யார்தான் சாகுகிற நிலைமையை பார்த்து சும்மா ரசிக்க முடியும்? பிரியமானவருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த தாய் ஆகார் தன்னுடைய குழந்தை மரிப்பது, சாகிறது, ஆமென், பார்க்க முடியாமல், என்னால பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தைய, இந்த கை குழந்தைய அம்பு பாயும் தூரத்தில் கொண்டு போய் ஆமென் கிடத்தி போட்டுவிட்டு உட்கார வைத்து, ஆமென், பிரியமானவருடைய பிள்ளைகளே, தூரத்திலே, அம்பு பாயும் தூரத்திலே வந்து ஓ என்று சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தை மரித்து போகிறதை, அந்த குழந்தை தண்ணீருக்காக, ஆகாரத்திற்காக, ஆமென், தாகத்தினால வறண்டு செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த தாயானவள் கதறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற காட்சிகள் இந்த உலகத்தில் நாம் இன்னும் எத்தனையோ நம்மாலே பார்க்க முடியும், இன்றைக்கும் பார்க்க முடியும். இன்றைக்கு எத்தனை பேர் பசினாலே, பட்டினினாலே, ஆமென், தாகத்தினாலும் ஆகார குறைவினாலே அழுது புலம்புகிறவர்களாக, பட்டினினாலே செத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது பட்டினிகள் நிமித்தமாக, தாகத்தின் நிமித்தமாக அநேகர் மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், அங்கே ஒரு சூழ்நிலை எப்படி இருந்ததாம்? மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. செத்து கொண்டிருந்த குழந்தையை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, ஆமேன், பட்டினினாலே, பசினினாலே, ஆமேன், அந்த குடும்பத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு ஓ என்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த 6வது மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் மறைமுக வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட சொல்லுகிறார், இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட மாட்டாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். இப்பேற்பட்ட பட்டினியின் நிமித்தமாக, பசியின் நிமித்தமாக, அவளது தாகத்தின் நிமித்தமாக நீ அழுது கொண்டிராய். தேவன் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரோற்றை போல, அல்லது கர்த்தர் உனக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து அவர் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் உன்னை கொண்டு போய் விடுவார். மட்டுமல்ல, வேதத்தில் வாசிக்கும் பொழுது மற்றொரு காரணத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் தியானிப்போம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே வாசிக்கப்பட்ட பகுதியிலே அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். இந்த அன்னாளு என்கின்ற இந்த சகோதரிக்கு குழந்தை இல்லாதது நிமித்தமாக இந்த அன்னாளை அவளுடைய சக்களத்தி மிக மிக மிகவும் மனமடிவாக்குவாளாம். ஆமென். இந்த நேரத்தில் தான் அந்த மகள் மிகவும் व्यसனத்தோடு, கண்ணீரோடு தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து, ஆமென், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்திலே ஓ என்று சத்தமிட்டு அழுது கொண்டிருப்பாளாம். சாப்பிடாமலும், ஆமென், புசியாமலும், குடியாமலும், ஆமென், தேவ சந்நிதியில வந்து அழுது கொண்டே இருப்பார். ஓ, வீட்டில நிம்மதி இல்லை, வீட்டில நிந்தைகள், அவமானங்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக, பிள்ளை இல்லாதது நிமித்தமாக, ஆமேன், தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களே, ஆமேன், குடும்பத்தாரே அந்த மகளை மனமடைவாக்குகிறதை நம்மாலே பார்க்க முடியும். அந்த மகளை, ஆமேன், வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம், நிந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிந்தைகளை, அவமானங்களை தாங்க முடியாமல், ஆமேன், அந்த மகள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அழுது கொண்டிருப்பாராம். இன்றைக்கும் எத்தனை பேர் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவமானங்கள், நிந்தைகள், ஆமேன், கடந்த 5 மாதங்கள் நீங்கள் சுமக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இது நிமித்தமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இந்த 6வது மாதம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நிந்தைகள் நீங்க, அவமானங்கள் போக, தேவன் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீர்களாக. பிரியமானவருடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அழுகையை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்.
தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீர்களா பிரியமானதோடு பிள்ளைகளே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே தாவீது ராஜாவா இருந்த நாட்களிலே அவருடைய ஊர்ல ஒரு மிகப்பெரிய களவு போகிறதை பார்க்கிறோம். எதிரிகள் வந்து அந்த ஊருக்குள்ள புகுந்து தாவீதும் அவருடைய ஆட்களும் பலசாலிகளும் அல்லது யுத்த வீரர்களும் அல்லது ஊர் பெரியவர்களும் ஆண்கள் இல்லாத சமயம் பார்த்து அந்த எதிரிகள் அந்த சிக்லாக் என்கின்ற அந்த ஊருக்குள்ள புகுந்து அதை முற்றிலுமாக சுட்டெரித்து அவருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாரும் கூட அவர்கள் கொள்ளையிட்டு போகிறதை பார்க்கிறோம். சிறைபிடித்து கொண்டு போனார்களாம். அது மட்டுமில்ல, போகிறவர்கள் சும்மா போகாம அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீடுகளையும் சுட்டெரித்து எல்லாவற்றையும் சாம்பலாக்கி கடந்து போனார்கள், தீக்கரையாக்கி கடந்து போனார்கள். தாவீதும் அவருடைய ஊடு கூட அந்த ஆட்கள் ஊருக்குள்ள வந்து பார்த்த பொழுது எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. மனைவிகள் பிள்ளைகள் எல்லோரும் கூட சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இதை கண்ட தாவீது ஓ என்று கதறி அழுகிறதை பார்க்கிறோம். சத்தமிட்டு அழுதாராம். பிரியமானதோடு பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகர் இது போல அநேக காரியங்கள் இழந்தவர்களாய், வாழ்க்கையில இழந்தவர்களாய், பெரும் நஷ்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக வருகிறதான அழுகை, இது நிமித்தமாய் வருகிற புலம்பல்கள், இது நிமித்தமாய் காணப்படுகிற கண்ணீர் தேவன் நிச்சயமாகவே மாற்றப் போகிறார். இன்றைக்கும் நம்முடைய பொருட்கள் எல்லாம் அல்லது நம்முடைய காரியங்கள் களவு போனதா அல்லது கொலையிடப்பட்டிருக்கிறதா, அநேகராலே அவைகள் மிதிக்கப்பட்டு வீணாக்கப்பட்டதா, அழிக்கப்பட்டதா, சேதமாக்கப்பட்டதா? பயப்படாதிருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், இனி உனக்கு அப்படி நடக்காது. இதோ கர்த்தர் உன்னுடைய அழுகையை காண்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருபோதும் தேவன் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு அனுமதி வழங்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில காணாதபடிக்கு தேவன் உன்னை காப்பார். பிரியமானதோடு பிள்ளைகளே, இதோ வழிபறி நடந்தது நிமித்தமாக, கொள்ளை போனது நிமித்தமாக சேர்த்து வைத்ததெல்லாம் கொள்ளை போனதே. எத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நாம் சேர்த்து வைத்திருப்போம். திருடர்களாலே, மற்ற தெரிந்தவர்களாலே களவு போகும் பொழுது, கொள்ளையிடப்படும் பொழுது, சிறைப்பட்டு போகும் பொழுது நாமால தாங்க முடியாத வேதனை, அழுகை நமக்குள் காணப்படும். ஆனாலும் இந்த 6வது மாதம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிக்காமல் உன்னை சுற்றிலும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 38 முதல் 3 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அழுதான். ஏன்? தனக்கு ஒரு வியாதி, சரீரத்தில் ஒரு பயங்கரமான வியாதி. அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி. பாருங்க, எத்தனை ஆண்டுகளாக அவர் கஷ்டப்பட்டிருப்பார் தெரியாது. எத்தனை நாட்களாக இது நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறவராய் இருந்திருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள் இருந்த அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ மனிதன் அந்த எசேக்கியாவை சந்தித்து சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கும். இன்றைக்கு வைத்தியர்கள் பலவினர்களை பார்த்து, சுகவினர்களை பார்த்து, வியாதியர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் பிழைக்க முடியாது, நீங்க வாழ முடியாது, இந்த வியாதி குணமடையாது, நீங்கள் செத்து விடுவீர்கள், நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது
அது அந்த வியாதியஸ்தருக்கு மட்டுமல்ல, கூட பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அது எவ்வளவு வேதனை கொடுக்கிறதா இருக்கும். பிரியமான தேவ ஜனமே, ஆமேன். வியாதிகள் நிமித்தமாய், மரணத்தின் நிமித்தமாய் வருகிறதான அழுகை, பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆமேன், நீ இனி ஆமேன் அழுது கொண்டிராய். அப்படி என்றால் அந்த அழுகைக்கு காரணமாயிருக்கும், அந்த கண்ணீருக்கு காரணமாயிருக்க போகிற பலவீனங்களை தேவன் உன்னை தொடாதபடிக்கு காப்பாராம். அதுதான் அதனுடைய பொருள். இந்த மாதம் தேவன் உன்மேல் தன் கண்ணை வைத்து பாதுகாக்கின்ற தெய்வமாயிருப்பார். அவர் பரிகாரியாகிய கர்த்தர். இனி எகிப்தில் காணப்பட்ட வியாதிகளிலே ஒன்றும் உன்மேல் வராதபடிக்கு தேவன் உன்னை காப்பார். உலகத்தினுடைய வியாதிகள், உலகத்தில் சொல்லப்படுகிற புது 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 வியாதிகள், நோய்கள் எதையும் உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் காப்பார். இந்த மாதம் தேவன் நம்மை காக்கின்ற மாதமாயிருக்கிறது. அவர் காப்பாராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதா. எவ்வளவுதான் அவர்கள் காத்தாலும் கூட, பிரியமானவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். இந்த மாதம் அந்த ஒரு அனுகிரகத்தை நாம் பெறப்போகிறோம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம் தேவனாலே, கர்த்தரால் நமக்கு கிடைக்க போகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலே பயப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு சுகத்தை அருள்வார், பலத்தை அருள்வார். நாம் அழக்கூடாதபடிக்கு, துக்கப்படாதபடிக்கு நம் தேவன் நமக்கு துணை செய்வார். நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். டாக்டர்ஸ் உன்னை கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் உன்னை ஆகாது முடியாது என்று சொல்லி நம்மை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நீ அழாதபடிக்கு, ஒரு சொட்டு கண்ணீர் விடாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60:20 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைந்து போவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போய், இந்த 6வது மாதம் உன்னுடைய துக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவு கட்டி வைத்திருக்கிறார். இதை குறித்து மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் கடவுளை துதிப்பீர்களாக, கர்த்தரை துதிப்பீர்களாக. ஆம், எனக்கு அன்பு என்னுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொன்ன வார்த்தையே உன் துக்க நாட்கள் முடிக்க போகிறது. உன் அழுகையை நிறுத்தி உன்னை ஆறுதல் படுத்தி ஆனந்த களிப்போடு வாழ வைக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆறுதல், இந்த விடுதலை, இந்த சமாதானம், இந்த நிம்மதி பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிறோம். யோவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமத்தில், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே உபவாசத்தோடும் விரதத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு, ஆமென், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். என் பக்கமாய் திரும்புங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே கடந்த 5 மாதங்களாக அல்லது சில ஆண்டுகளாக உன்னை பின்தொடர்ந்து வந்த எல்லாம் நிம்மதி கெடுத்து கொண்டிருந்ததான காரியங்கள் நிமித்தமாக நீ இப்பொழுதே கர்த்தரிடத்திற்கு திரும்புவாரையாக. இந்த 6வது மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலே அது ஆமென்றும் ஆமென்றுமாய் முடியும். அது ஆகும், அப்படியே நடக்கும். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள். அதே சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிற வண்ணமாக அந்த அழுகையோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு, ஆமென், என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்கின்ற கர்த்தர் திரும்ப சொல்றார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா, ஆமென், 31:9.
அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், என்னிடத்திற்கு வருவார்கள். அவர்களை நான் வழி நடத்துவேன். நான் அவர்களை காப்பேன். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நான் அவர்களை விடுவிப்பேன். அவர்களை தேவன் பாருங்க எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த அழுகையில் இருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய துக்க நாட்கள் முடிய பண்ணி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராம். இதோ இந்த மாதம் உன் வாழ்க்கையிலே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிற மாதம். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அதை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நித்தியமான ஆமென் நிம்மதி, ஆறுதல், சமாதானம் அருள் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இப்பொழுது நீர் கொடுத்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு அடியேன் தந்திருக்கிறேன். நீரே உடைய பிள்ளைகளை சமாதானத்தின் தேவனாக, சந்தோஷத்தின் தெய்வமாக, ஆறுதலின் தெய்வமாக, பிள்ளைகளுடைய எல்லா அழுகையை நிறுத்தி புலம்பலை மாற்றி தேவ ஆனந்த களிப்போடு இவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு துக்கத்தில் அமிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவர் ஒரு விசை இரக்கம் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இந்த 6வது மாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய துக்கத்திற்கும் கண்ணீருக்கும் ஒரு முடிவுண்டாகுகிற மாதமாய் மாற்றுங்க. மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபங்கேலும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.